மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் காலை முதல் மழை தொடர்ந்து பெய்யும் நிலையில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். சாலையில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீர் வடிவதற்கு ஏதேனும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா? விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அதிகமழை பெய்து வருகிறது. காலை 8 மணி வரை 5 சென்டிமீட்டர் தரங்கம்பட்டி தாலுகா நிலையில தொடர்ந்து அதி கனமழை பெய்ததால் தற்போது மதியம் 2:30 மணி அளவுல 5 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளது. இதனால தரங்கம்பாடி தாலுகாவில் ரேணுகா தேவி அம்மன் ஆலயத்தோட 4 வீதிகளை சுற்றி மழைநீர் வீதிகள்ல காட்டாறு வெள்ளம் போல் ஓடுகிறது. டேனிஷ் கோட்டைக்கு செல்லும் கடற்கரை வழிச்சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. பொதுமக்கள் வீடுகளிலே முடங்கியுள்ளனர். இதே போல தரங்கம்பாடி அரசு மருத்துவமனை முகப்பு வளாகத்துல தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் உள்ளே செல்வதற்கு கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மருத்துவமனை வளாகத்தில் உள்ள தண்ணீரை வடிகட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மழைநீர் சாலைகளில் ஓடும் மழைநீர் எல்லாம் பக்கிங்ஹாம் கால்வாய் என்ற பகுதியில வடிந்து வருகிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மழை வெள்ள நீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுகிறது.